இந்த செய்திக்கு முன்னாடி கவனிங்க, எல்லோரும் கொஞ்சம் என்னை அன்பாக கவனிக்க முடியும், அன்பாக நான் கேட்குறேன். நேற்று இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு, இந்த 6 மணி நேரம் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். ரொம்ப டயர்டு. இங்கே நிற்கும் போது ஒன்றுமே தெரில, அப்படி நல்ல ஃப்ளோவாக போச்சு. பாஸ்டர் கூட சொன்னாங்க, இன்னும் 2 மணி நேரம் கூட நான் நடத்தலாம், அவ்வளோ உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நின்றுட்டே ரொம்ப நேரம் நின்று இருந்த அந்த கால் வலிகள் அப்படி இருந்தது. வீட்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு உடனே படுத்துட்டோம். ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை எனக்கு காண்பித்தார். அதை சபைக்கு நீ சொல்லணும்னு, அது ஒரு எச்சரிப்பின் சொப்பனமாக எனக்கு அது பட்டுது. கவனிங்க, என்ன அப்படின்னா, நான் பார்த்த அந்த தரிசனத்தில் இந்த நம்ம சபையில் ஒரு 6 மணி நேரமாக ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபம் நம்ம ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் வந்திருக்கீங்க, நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நிறைய முகங்களை நான் அப்படியே பார்க்குறேன். ஆனால் அந்த ஜெபம் முடிகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் தான் இருக்குது? 1/2 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எல்லாருமே எழுப்பி போயிட்டீங்க. நானுமே எல்லாரும் போயிட்டாங்களே, நானும் போகிறேன், அந்த மாதிரி எனக்கும் ஒரு மாதிரி சோர்வு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ 6 மணின்னு வைங்களேன், உதாரணமாக 6 மணிக்கு முடியுதுன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான். ஆனால் எல்லோரும் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நாங்கள் அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படியே எழுப்பி போயிட்டீங்க. அந்த பக்கமாக சார்லஸ் ஐயா மாதிரி அவருக்கு கிளியராக தெரியுது, அவங்க தான் வராங்க, ஆப்போசிட்டில் வராங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ஆண்டவர், ஆவியானவர். அவங்க உருவத்தை நான் பார்க்குறேன், ஆனால் அது ஆவியானவர். அவர் ரொம்ப கோபத்தோட வருத்தத்தோட ரெண்டுமே அது தெரியுது அந்த முகத்தில். ஒரு கோபம் இருக்குது, ஒரு வருத்தமும் இருக்குது. என்னையா இப்படி பண்ணிட்டாங்க எல்லாரும், இவ்வளோ அவசரப்பட்டு போயிட்டாங்களே, 1/2 மணி நேரம் பொறுத்திருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கோபத்தோடு வருத்தத்தோடு என்கிட்ட அந்த வருத்தத்தை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே வர்றதை நான் பார்க்குறேன். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே எழும்புறேன். நான் எழும்பி நான் ஆண்டோட ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ சபைக்கு இதை நீ சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள், கர்த்தர் நமக்கு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். உங்கள் ஜெபத்தை நீங்கள் நிப்பாட்டிடாதீங்க, இல்லை திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், 40 நாள் உபவாசம் பண்ணிட்டோம், இல்லை ரொம்ப நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், இனி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. தட் இஸ் வெரி டேஞ்சர். அது ரொம்ப, ஏன்னா நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் கை அருகே தான் இருக்குது. 1/2 மணி நேரம் தூரத்தில் தான் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? கை அருகே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நேரத்தில் தான் நமக்கு நிறைய போராட்டம் வரும். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம், பக்கத்தில் போகிறோம் பாருங்கள், அப்போ தான் நிறைய போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் போகிறோம், நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கிறது போது தான், அப்போ தான் வெள்ளிக்கிழமை வரும்பொழுதே பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்தி நீங்கள் தான் பேசணும், ஆண்டவர் எனக்கு அதை சொல்லிட்டாரு அப்படின்னு, ஏன்னா மெய்ப்பெண் தான் அதை நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தோடனே சொல்லிட்டாங்க. அதனால் நானும் ஓகேன்னு சொல்லி அது பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட தான் பேச சொன்னேன், இல்லை நீங்கள் தான் பேசணும், அது ஏதோ ஒரு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க, நான் வர்ஷிப் நடத்துகிறேன், நீங்கள் நான் பாட்டு ஆராதனை நடத்துகிறேன், நீங்கள் செய்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் பொதுவாக நான் அவங்கள்ட்ட தான் விடணும்னு நினச்சிருந்தேன் இன்றைக்கி. ஆனால் இந்த தரிசனத்தை எனக்கு தந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் தந்து, ஆண்டவர் உங்களை நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக இன்னும் உபவாசிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. வாரத்தில் இந்த நாள் நான் உபவாசிக்கிற நாள் என்று சொல்லி தயவு செய்து எல்லாரும் நியமித்து நீங்கள் அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓகே, 40 நாள் ஃபாஸ்டிங் ஓகே முடிஞ்சிட்டு, ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளை நியமித்து பண்ணுங்கள்.
உங்களுக்கு முடிந்தால் ஒரு இரவு ஜெபம், ஒரு 2 மணி வரை ஒரு நாள் நான் முழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் செய்யணும். எல்லா வாரமும் நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எல்லா நாளும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் வாரத்தில் ஏதாகிலும் ஒரு நாள் ஆகிலும். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற சில ஆசீர்வாதம் உங்கள் கையற்ற தூரத்துக்கு வந்துட்டு, இப்போ தான் சத்துரு ரொம்ப கவனமாக போராடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் கையை நீட்டி எடுக்கிற தூரத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அழுது கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு. ஆனால் அந்த 1/2 மணி நேரம் கேப்பு, அவ்வளோதான். அது ரொம்ப பெரிய விஷயமே. 5.5 மணி நேரம் உட்கார்ந்து நமக்கு 1/2 மணி நேரம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதில் தான் நம்மளை பிசாசு சோர்ந்து போக வைப்பான். அதில் தான் நம்மளை ரொம்ப பிஸி ஆக்கிடுவான். அங்கே போ, இங்கே போ, அதை செய், இதை செய். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை செய்தி என்னன்னா, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது சபைக்கு நீ பேசணும்னு ஆண்டவர் ஒரு 3 நாளாக என் இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஒருக்கா கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது, இல்லைனா அணைந்து போகலாகாது. ஹல்லேலூயா. நீங்கள் இதே வசனத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்போ அக்னி அவிந்து போகிறது எதனால அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. ஆவியை என்ன செய்யக்கூடாதா? 17ஆம் வசனம் வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அடுத்த வசனம், ஆவியை என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சபைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஒரு சொப்பனம் மூலமாக இல்லை ஒரு தரிசனம் மூலமாக நம்மகிட்ட பேசியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதை சீரியஸாக எடுத்திருப்பீங்கன்னு. அப்படி ஒருவேளை ஒருவர் கூட அதை சீரியஸாக எடுக்கலை, நமக்கு பல வேலை இருக்குது, இவங்க கடமை நம்மளை ஜெபம் பண்ண, சிலவர் அப்படி நினைப்பாங்க. அவங்க ஊழியக்காரங்க, அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க, நம்ம கடமை நம்ம செய்வோம் அப்படி நினைப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுங்க. ஹல்லேலூயா. அது நான் பேசுகிற வார்த்தையா இல்லை ஆவியானவர் பேசுகிற வார்த்தையான்னு நீங்களே சோதிச்சு பாருங்க. நீங்கள் என்ன பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது என்ன பண்ணுங்க. அப்போ நான் சொல்கிறது சுயந்தானா இல்லை நான் ஆண்டவர் சொல்லி தான் சொல்கிறேன்னா நீங்கள் சோதிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுனா அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது, ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார், இன்னும் சோதிச்சு பாரு, ஏன்னா உங்களுக்கு ஒரு உறுதி வரும்ல. ஹல்லேலூயா. அப்போ ஆவியை அவித்து போடுறது ஆவியானவர் செய்ய மாட்டார், அது நம்ம தான் பண்ணுறோமா. அப்படி தான் பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த அக்னி யார் தான் அணைக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் மோசே மலைக்கு மேலே கூப்பிட்டார். மோசே நீ மலைக்கு மேலே வா, 40 நாள் இனி உபவாசம் பண்ணணும். அவர் உபவாசம் பண்ணார், ஜெபம் பண்ணார். எல்லாம் முடிச்சுட்டு அந்த உபவாச நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார், ஒரு வெளிப்பாட்டை காட்டுறார். நீ எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும். பிக்சர் போட்டு அப்படியே காட்டுறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில்
முதல்ல என்ன இருக்கணும் தெரியுமா? நீ ஒரு பலிபீடத்தை வைக்கணும் மோசே. நீ ஒரு பலிபீடத்தை வைக்கணும். அந்த பலிபீடம் எதை காட்டுகிறது அப்படின்னா, அந்த பலிபீடம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த பலிபீடம் ஒரு அர்ப்பணத்தை காட்டுகிறது. அந்த பலிபீடத்தில் அக்னி எரியணும் மோசே. அக்னி ஒரு நாள் ஒரு வாரம் இல்லை, அந்த அக்னி அணையவே கூடாது மோசே. அந்த அக்னி என்ன செய்யக்கூடாது? அணையவே கூடாது. முதல் அந்த பலிபீடத்தில் நான் அக்னியை ஊற்றுவேன். ஆனால் அந்த அக்னி இன்னைக்கு நான் ஊற்றிட்டு இருக்க மாட்டேன். அந்த அக்னியை மெயின்டைன் பண்ணுறது உனக்கு வேலை மோசே. ஹல்லேலூயா. நீ ஆரோன்ட்டு போய் சொல்லு, இந்த அக்னி என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. நீ இரவும் பகலும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஒரு டைம் சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஒழுங்கா தூங்கட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அக்னியை மேல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இது அணைய விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நான் பார்த்த சொப்பனத்துடைய விளக்கம். எனக்கு சொப்பனத்தை தந்துட்டு வார்த்தை தரல, வார்த்தையை தந்துட்டு தான் அந்த தரிசனத்தை தந்தார். ஆசீர்வாதம் கை கெட்டுற தூரத்தில் இருக்கு. ஆவியை அவித்து போடுறாதீங்க. சத்துரு உங்க ஆவியை அணைத்து போட, உங்க அபிஷேகத்தை அணைத்து போட, நீ ரொம்ப ஜோம் பண்ணிட்ட, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நேரத்தெல்லாம் நிறைய ஜோம் பண்ணியாச்சு, இனி என்ன பண்ணு, எனக்கு கன்வென்ஷன் ஒரு 4 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அன்னைக்கு அங்கே வருவான் பாருங்க அவச்சி போடுறதுக்கு. ஹல்லேலூயா. சத்துரு நம்மகிட்ட கோபத்தில் பேச மாட்டான், நைஸாக பேசுவான். எப்படி சொல்லுங்க? எப்படி பேசுவான்? நைஸாக, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவான். உங்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரி பேசுவான். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலே எலும்பி முட்டு போட்டு ஜோம் பண்ணி? அவசியமாக உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்ன ஒரு 1 hour தூங்கினா ஆண்டவர் என்ன அடித்து கொன்னா போட்டுருவாருன்னா? அப்படியே உங்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரி பேச. ஆனால் அவனுக்கு தெரியும், அந்த 1 hour ஜபத்தை நீங்கள் விட்டா அணைச்சிடலாண்டா அக்னியை. அந்த அக்னி கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். திங்கக்கிழமை கொஞ்சம் அணையும், செவ்வாய்க்கிழமை அணையும், புதன்கிழமை வரும், மொத்தமாக அணைஞ்சிப்போம். நீங்கள் ஒரு 2 நாள் தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆவியை அவித்து போடுறது நம்ம கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். அதை ஒரு நாள் அணைச்சி போடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, என்னை கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். பலிபீடத்தில் பலி எரிஞ்சு அக்னி எரிஞ்சிட்டே இருக்கணும்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம்? என்ன இருக்கணும்? வேற என்ன? பலிபீடத்தில் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது அந்த பொன் குத்து விளக்கு சொல்கிறீங்க. நான் கேட்குறது பலிபீடத்தை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. பலிபீடம், இந்த பலிபீடம் பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். பலிபீடத்தில் அக்னி எரியணும்னா என்ன பண்ணணும்? பலி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெரி குட். என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். பலிபீடத்தில் சும்மா கட்டையை போட்டு எரிக்கக்கூடாது, கட்டையை போடணும், ஆனால் பலி இருக்கணும். இந்த பலி எதை காட்டுது தெரியுமா? அர்ப்பணத்தை காட்டுது. பலி எதை காட்டுது சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அர்ப்பணம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க. அர்ப்பணம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்ப்பணம் இருக்குமானால் அக்னி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கணும். இந்த டெடிகேஷன் இல்லை அப்படின்னா என்ன இருக்காது? அக்னி. யூ மேபி உங்களுக்கு ஆவியின் 9 வரம் இருக்கலாம், ஆவியின் 9 கனியும் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள கிருபை இருக்கலாம். ஆனால் அர்ப்பணம் இல்லைன்னா அக்கினி அணைஞ்சிரும். ஹல்லேலூயா. பலி இருக்கணுங்க. உங்களுக்குள்ள ஒரு டெடிகேஷன் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பணம் உள்ள. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உனக்குன்னு நான் ஒரு சிலுவை கொடுத்துருக்குறேன், அதை சுமந்து நீ நடந்து வந்து தான் ஆகணும். சில சிலுவை மற்றவங்கள விட உங்களுக்கு பாரமாக இருக்கலாம், ஆனால் நோ ஆப்ஷன், அதை சுமந்து தான் வந்தாகணும்.
ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அக்கினி இருக்கணும். நான் என்ன சொன்னேன்? பலிபீடத்தில் என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். ஹல்லேலூயா. இதான் அந்த பலிபீடத்தினுடைய அது பாருங்க. ஆசாரியர்கள் அந்த பலியை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அக்கினி என்ன செய்யுது? நீங்கள் அர்ப்பணிக்க நீங்கள் காலையில் எழும்பி ஜெபிக்க அது ஒரு அர்ப்பணம். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறது என்னது? அது ஒரு அர்ப்பணம். சர்ச்சைக்கு எல்லா மீட்டிங்கும் வர்றது அது ஒரு அர்ப்பணம். நீங்கள் உபவாசிக்கிறது அது ஒரு அர்ப்பணம். நீங்கள் கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணுறது ஒரு அர்ப்பணம். அதிகாலையில் எழும்புறது ஒரு அர்ப்பணம். அர்ப்பணம் இருக்க 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 அது அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் நிறைய அர்ப்பணங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது அது ஒரு அர்ப்பணம். ஊழியம் செய்வது அது ஒரு அர்ப்பணம். ஹல்லேலூயா. அர்ப்பணம் இருக்க இருக்க அர்ப்பணிச்சுட்டே இருக்க இருக்க ஒரு டெடிகேஷன் இருந்துகிட்டே இருக்க ஒரு தியாகம் இருந்துக்கிட்டே இருக்க அக்கினி என்ன செய்யும்னா அது கொழிந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிரதர் யூன் அப்படிங்கிற ஒரு சாட்சியம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 100 நாள் உபவாசம் பண்ணி பைபிள் வாங்கினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்குது, அப்படி தானே? 100 நாள் உபவாசம் பண்ணி ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டார். இந்த பிரதர் யூன் அவருக்கு பைபிள் கிடைச்சிட்டு இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருக்கு இல்லை. அவருக்கு வெறும் 16 வயசு, 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். இந்த பைபிளை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவருக்கு முடியலை. அப்படி இப்படியும் வாசி பார்க்குறாரு, முடியலை. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த வயலில் வேலைக்கு போகும்பொழுது அங்கே பைபிளை தூக்கி வச்சுக்கிடுவார். ஒரு சின்ன பைபிள் வச்சுப்பார், இப்படி வச்சுப்பார். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து பைபிள் வாசிப்பார். அவர் வாசித்து புரியலை, நிறைய விஷயம் புரியலை. என்ன பண்ணார் தெரியுமா? இனி விடக்கூடாது, விடக்கூடாதுன்னு பைபிளை வாசி முடிச்சிட்டார். ஒரு முறை நல்லா என்ன பண்ணிட்டார்? வாசித்து முடிச்சிட்டார். அடுத்தது என்ன பண்ணார் தெரியுமா? இனி பைபிள் வாசி முடிச்சார். இனி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணிட்டார். வேறு எத்தனாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு? 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னு 28 நாளில் மத்தேயு புஸ்தகம் முழுவதும் மனப்பாடம் பண்ணிட்டார். மத்தேயுவில் 28 அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி அவ்வளோ தூரம் அவருக்கு வசனத்தின் மேலே ஒரு தாகம் வந்தது. கவனிங்க, அர்ப்பணம் இருந்தால் என்ன கிரியை நடக்கும் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி அடுத்தது என்னது? அடுத்தது யோசனை. இனி அப்போஸ்தலர் புஸ்தகம் மனப்பாடம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கு. அந்த மனுஷனை பார்த்தா சைனாவில் பிறந்த ஒரு மனுஷன், வெறும் 16 வயசு பிள்ளைங்க கை தூக்குங்க. 16. எனக்கு 16 வயசு ஆகுதுன்னு சொல்கிறவங்க இல்லை. உனக்கு என்ன வயசுமா? 16. 4 தான் ஆச்சு. 14. உனக்கு சந்தோஷுக்கு 17. 17 ஆயிடுச்சு. ஓகே, அவன் சந்தோஷம் மாதிரின்னு வைங்களேன். யூன் எப்படி இருக்கிறாரு? அவன் வயசு தான். யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் மனப்பாடும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீங்க ஆண்டவர் சொல்றது வசனத்தை வாசிக்கிறார். வாசிச்சோன்னா இவங்க அம்மாட்ட போய் கேட்கிறார், அம்மா இந்த பரிசுத்த ஆவினா என்ன? இந்த அம்மா பைபிள் படிக்கவே செய்யாது ஒழுங்கா. இது எதெல்லாமோ போட்டு உரட்டி அது இதுப்பான்னு சொல்லி இவருக்கு ஒன்றும் புரியலை. வந்து உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஏசப்பா, எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. வசனத்துக்காக பைபிளுக்காக எவ்வளோ பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணார், அதே போல் பரிசுத்த ஆவிக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்ததோ அதுலேருந்து புது புது பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டார். அவர் வாயை திறந்தாலே பாட்டு வரும் அவருக்கு, புது புது பாட்டு. இதுவரைக்கும் அவர் கேட்காத பாட்டு, கேட்காத ராகம், அநேக பாடல்களை எழுதி இன்னைக்கு சைனாவில் நிறைய இடங்கள்ல அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிளை மனப்பாடம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஆண்டவர் ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, யூன் கோ டு த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அண்ட் ப்ரீச் மை காஸ்பல் ஆங்கிலத்தில் சொன்னார். நீ கிழக்கும் மேற்கும் போய், நீ கிழக்கும் தெற்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை நீ பிரசங்கி.
இவருக்கு விறுவிறுன்னு எழும்பினார். ஓடி போய் அவங்க அம்மாவிட்ட சொன்னார், அம்மா எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க? ஏதோ சொன்ன மாதிரி இருந்து என்ன சொன்னீங்க? அங்கே அம்மா சொன்னாங்க, டேய் நைட்டெல்லாம் சப்பாத்தி சுட்டு டயர்டாக இருக்கண்டா, தூங்க விடுறா, போய் தூங்குடா போடான்னா போய் தூங்கிட்டான். மறுபடியும் அதே சத்தம், யூன் நீ கிழக்கும் தெற்கும் போய் நீ என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கி. திரும்ப எழும்பி அவங்க அம்மாட்ட ஓடுறாரு. அம்மா, ஐயோ இந்த பையன் தூங்க விட மாட்டேங்கானே, பைபிள் படிக்காத கேட்குறியாடா? இப்படி 3 வாட்டி என்னன்னு இவருக்கு ஒன்றுமே புரியலை. இவரே நினச்சிட்டாரு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தோம், எனக்கு என்னது என் மைண்டுக்கு ஏதோ ஆயிட்டு போல, என்னெல்லாமோ சத்தம்லாம் கேட்குது எனக்கு அப்படின்னு. ஆனால் அப்படியே அந்த குழப்பத்தோடு ஏசப்பட்ட ஜெபம் பண்ணார். ஏசப்பா ஏதோ சத்தம்லாம் எனக்கு கேட்குது, அது உங்கள் சத்தம் தானா அப்படின்னு என்னோட பேசுங்க. என்ன அந்த பெட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டார். கர்த்தர் திரும்ப அவர்கிட்ட பேசின, யோன் என்னுடைய சுவிசேஷத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ கிழக்கும் தெற்கும் போய் எனக்கு சாட்சியாக இருப்பாயா? ஹல்லேலூயா. என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லி எனக்கு சாட்சியாக இருப்பாயா என்று சொல்லி அவர் அவர் ஓகே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டார். அதிகாலை 4 மணிக்கு அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம்னா, ஒரு கிராமமே அவருக்காக உபவாசம் பண்ணுது. ஒரு கிராமம் அவருக்காக உபவாசம் பண்ணி, யூன் எங்கள் கிராமத்துக்கு வாங்க, எங்கள் கிராமத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது மாதிரி அவருக்கு கேட்குது. இவர் அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறாரு. ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்குது. அதில் பக்கத்தில் அவருக்கு பைபிள் கொடுக்கும்போது ஒரு வயதான ஒரு ஆள் வந்து ஒரு பைபிள் கொடுத்தார்ல, அதே வயதான ஆள் பக்கத்தில் நின்று சொல்கிறார், யூன் நீ பிரசங்கம் பண்ண. இவர் மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு அம்மாக்குள்ள இருந்து அசுத்தாவி அலக்கழித்து ஓடி வருது ஃப்ரெண்டில். இந்த வயதானவர் சொல்கிறார், நீ போய் தலையில் கையை வை. இவர் கை வைக்கிறார், அந்த அம்மா அலறி விழுது கீழே. அப்படி நிறைய சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படியே காலையில் எழும்புகிறார். எழும்பி அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா ஒரு கிராமமே எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொப்பனத்தை அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி நம்புறாரு. வயசு 16 வயசு தானே. ஒரு கிராமமே எனக்காக என்ன பண்ணுறாங்க, நான் போகிறேன், நான் ஏசப்பா எனக்கு கிழக்கு பக்கம் போச நான் போகிறேன்னு சொல்லி பைபிள் எடுத்துகிட்டு வெளியே நடந்து வராரு. ஒரு பாலத்துக்கிட்ட வரும்பொழுது ஒரு ஆள் அங்கேருந்து நடந்து வராரு. வரும்பொழுது கேட்குறாரு, நீ யாருப்பா, என்னப்பா இந்த கிராமத்துக்குள்ளே வர? இவர் இந்த சொப்பனத்தில் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார், நான் ஏசப்பா என்னை 3 வாட்டி கூப்பிட்டாங்க, நான் 4 மணிக்கு இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒரு கிராமமே எனக்காக 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த அந்த ஒரு மூத்தவர், ரொம்ப வயசு மூத்தவர், அவர் அப்படியே கண்ணில் குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாராம். எப்பா நீ பார்த்த சொப்பனம் உண்மைதான், உண்மையாகவே எங்கள் கிராமம் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரருக்காக 3 நாள் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணம், ஒரு சின்ன வயசு பையனுடைய அர்ப்பணம் எங்க கொண்டு போகுது பாருங்க. அவனை இந்த பைபிளை மனப்பாடம் பண்ணோன்னு சொல்லி எடுக்கிற அவனுடைய அர்ப்பணம். நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு வசனமாகிலும் மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு முடிந்தால் வசனம் வாசித்து நீங்க மனப்பாடம் பண்ண. வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு கண்டிப்பா முடியும். வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணு. அது பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது நீ சொல்லிப்பார். ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கத்தை கூப்பிட்டுருங்க பாருங்க, ஐயா ராஜன் ஐயா, அவங்க பைபிள் அதிகம் மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த பைபிளை எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்ததே எனக்கு அவங்கள பார்த்து தான் இந்த பைபிளை வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை எனக்கு வந்தது. அது வரைக்கும் அது வரைக்கும் நான் கேட்ட பிரசங்கம் எல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட பிரசங்கம் தான், சும்மா ஏதோ பேசிட்டு போவாங்க. ஆனால் அந்த பைபிள் மேலே எனக்கு ஒரு தாகமும் எனக்கு வாஞ்சையும் வர்றதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின முதல் கருவி அந்த ஊழியக்காரர். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வாலிப நாட்களில் காலேஜுக்கு போகும்பொழுது காலையில் எழும்பி ஒரு வசனத்தை எழுதி பேப்பரில் எழுதி அதை அப்படியே சுருட்டி பாக்கெட்டில் வச்சுருவாராம். பைக்கில் போகும்பொழுது சொல்லி பார்ப்பாராம். ஏதாவது ஒரு வார்த்தை மறந்துட்டு நான் பைக்கை ஓரமாக நிப்பாட்டி அந்த பேப்பர் எடுத்து திரும்ப திறந்து பார்த்து வாசிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு காலேஜுக்கு போகிற வாசல் வரைக்கும் பைபிள் வசனத்தை சொல்லி பார்ப்பாராம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன அர்ப்பணம். அந்த சுத்தமல்லி என் கிராமத்தில் அவர் ஆண்டவர் கொண்டு போய் இன்னைக்கு அவர் அந்த ஊழியத்தை அந்த கிராமத்தில் செய்கிறதுனாலே அந்த கிராமம் இன்னைக்கு ஒரு ஊராட்சியே ஏதோ ஒரு இடத்து அந்த அளவுக்கு அந்த கிராமம் வளர்ந்துருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல வருஷம் அந்த கிராமத்தில் ஒரு ஊழியம் செய்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஒரு சின்ன அர்ப்பணம் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். இந்த யூனுடைய அர்ப்பணத்தை பார்த்தோன்னே அந்த ஆள் அழ ஆரம்பிச்சுட்டாராம். யூன் உனக்காண்டி தான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் கிராமத்தில் யாரோ ஒரு நாள் வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு போனாங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு சபை இல்லை, எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இல்லை, நாங்கள்லாம் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அப்படியே கிராமத்துக்கு போனாராம். எல்லாம் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா. இந்த ஆள் கூப்பிட்டாராம்,
அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க, 3 நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் இவர் தான். இவர் ஆளு 16 வயசு சின்ன பையன். ஹல்லேலூயா. எல்லாம் குடுக்குடுன்னு எல்லாம் கோடாரி மண்ணு எல்லாம் போட்டுட்டு ஓடி வராங்க இவர்கிட்ட. ஓடி வந்து இவனை பார்த்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த வீட்டு ஃபுல்லாக ஆட்கள் கூடிட்டாங்க. எல்லா கிராம மக்கள் உட்கார்ந்து அப்படியே இவனை பார்த்துட்டு இவர் பைபிளை கையில் வச்சுட்டு முழிக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணி அனுபவம் இல்லை, இது வரைக்கும் எப்படி இயேசுவை பற்றி சொல்லணும்னு அவருக்கு தெரியாது. கண்ணை இருக்க மூடிட்டாராம். ஹல்லேலூயா. கண் என்ன பண்ணிட்டாராம். கிராம மக்கள் அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. அவர் சொல்றார், எல்லாரும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்க, நான் என்ன பேசுவேன்னு. என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருந்து, மத்தேயு 1ஆம் அதிகாரம் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டம். ஜீனியாலஜி அது. 1ஆம் அதிகாரத்திலேருந்து மனப்பாடம் பண்ணதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஜீனியாலஜின்னா புரியுதா உங்களுக்கு? அந்த குடும்ப இவனை பெற்ற வம்ச வரலாறு, அதெல்லாம் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இயேசு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார், இயேசு ஊழியம் செய்தார், இயேசு ஊழியம் செய்யும் பொழுது இந்த பேய் ஓடிச்சு, அந்த நோய் சுகமாச்சு, இயேசு சிலுவையில் மரித்தார். 28ஆம் அதிகாரம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இவர் நினைச்சாரு எல்லாரும் எழும்பி போயிருப்பாங்க, நம்ம ஏதோ வசனத்தை என்ன பண்றோம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த கிராம மக்கள் எல்லாம் முழங்கால் போட்டு அழுது கொண்டு இருந்தார்களாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாவ உணர்வு அடைந்து அப்போதான் அவர் புரிந்தாராம், இந்த வசனம் பேசுறது யாருன்னு முக்கியம் கிடையாது, இந்த வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு. சும்மா 2 வசனத்தை பேசினாலே இந்த ஜனங்கள் எல்லாம் பாவ உணர்வு அடைஞ்சு அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த வசனத்தை வல்லமையோடு நான் பேசுகிற கிருபை எனக்கு தாரோன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் அவரை வருங்காலத்தில் எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ பலிபீடம் என்று சொன்னாலே அது எதை காட்டுறதுன்னா அர்ப்பணத்தை காட்டுது. பலிபீடத்தில் அர்ப்பணம் இருக்கதான் அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் யாரார் ஒருவர் வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்குங்க. உன்னத பாட்டு 8:6 பேஜ் நம்பர். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதான் இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க கூட தான் இருக்கிறோம், எங்கேயும் போல. ஹல்லேலூயா. இங்கே இயேசுவினுடைய நேச வைராக்கியத்தை பற்றி பைபிள் சொல்லுது. யாருடைய நேச வைராக்கியம்? இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பு நீங்கள் சொல்லலாம், எத்தனையோ அன்பான ஆட்கள் உங்க சொல்லலாம். ஆனால் இயேசு நம்மை நேசிக்கிறது போல யாரும் நம்மளை நேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய அன்பு, சில அன்பு நமக்கு உண்மையான அன்பு காணாது. நிறைய அன்பு மாயையான, பொய்யான, சுயநலமான அன்பு தான் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னு நம்மகிட்ட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பேசாமல் போயிடுறாங்க. இதெல்லாம் மாயையான அன்புகள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு, இங்கே சாலமோன் எழுதுகிறார், அது எப்படி இருக்குன்னா அது அக்னி ஜுவாலை போன்று இருக்குது. அது எப்படி இருக்கு சொல்லுங்க? ஹல்லேலூயா. அது அக்னி ஜுவாலை போன்று இருக்குதான். அது நமக்குள்ள எரியன ஒரு அக்னி ஜுவாலை போன்று இருக்கிறது. அந்த நேச வைராக்கியம் நமக்கு வந்துன்னா அது எப்படி இருக்குதான்? பாதாளத்தை விட வல்லமை உள்ளதா அது மாறுதான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்க்குறீங்களா? நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாய் இருக்கிறது. ஆனால் இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அது பாதாளத்தை விட கொடிதாக இருக்கிறது. அவ்வளவு அதிகாரமுடையதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் நேச வைராக்கியத்தினால், இயேசுவின் மேல் உள்ள நேச வைராக்கியத்தினால் அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுமானால்
அவன் பாதாளத்தில் இருக்கிற எல்லா ஆவிகள் மேலும் அவன் ஒரு அதிகாரமுடையவனாக அவன் மாறுவான். அவனுடைய இருதயம் நேச வைராக்கியத்தால் எரிந்தாள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தூங்காதீங்க, தயவு செய்து கவனிங்க. முக்கியமான ஒரு செய்தி சபைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க கண்ணை மூடாதீங்க தயவு செய்து. இந்த நேச வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு, இயேசு மேல் உள்ள நேச வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா அவன் எப்படி மாறானா, பாதாளத்தில் உள்ள ஆவிகளை பார்த்து அவன் சவால் விடுவானா. ஹல்லேலூயா. மெசேஜ் என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, அந்த பாதாள ஆவிகளை பார்த்து அவன் சிரிப்பானா. பாதாள ஆவிகளை பார்த்து என்ன செய்வானா? சிரிப்பானா. யாரு யார் சிரிப்பா? நேச வைராக்கியத்தால, இயேசு மேலுள்ள அன்பின் வைராக்கியத்தால ஒரு மனுஷனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுனா பாதாளத்தின் ஆவியை பார்த்து இவன் சிரிப்பான். அவனை பார்த்து ஒன்றும் சிரிக்காது. இன்னைக்கு பாதாளத்தின் ஆவி தான் நம்மளை பார்த்து சிரிக்கி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், பியாய் விரட்ட போனால் பியாய் இவனை பார்த்து சிரிக்கியாது. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நடக்கு. பெரிய ரெவரண்டுன்னு பட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ரெவரண்டுனா பயங்கரமானவர்னு அர்த்தம். ரெவரண்ட்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான. ஆனால் இவன் பிசாசுலாம் இவனை பார்த்து பயப்படவே பயப்படாது. அது என்ன 10,000 ரூபாய் கொடுத்து வந்த ரெவரண்ட் அவார்டு. கர்த்தர் அழைச்சினா பிசாசு பயப்படும். கர்த்தருடைய அழைப்பு இருந்தால் பிசாசு என்ன பண்ணும்? பயப்படும். அழைப்பு இல்லாமல் இருந்தால் அது எப்படி பயப்படும்? அது பார்த்து சிரிக்குது. ஒரு பையன் ஒருத்தன் வந்து பிசாசுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறான். அவங்க அப்பா பெரிய பாஸ்டர். இவன் உடனே பாஸ்டருக்கு பையன் உடனே தலையில் கை வைக்கான். அது இவனை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுது, போல உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படிங்க. என்ன சொல்லுது? வா உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா. இவனுக்கு ரெவரண்டுன்னு பேர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நிலைமை, கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இதுதான். பாதாளத்தினாவே நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கி. ஆனால் ஒருவனுடைய இருதயம் நேச வைராக்கியத்தால் அது எரிஞ்சுனா, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும் என்கிற அந்த வைராக்கியத்தில், அவர் மேல இருக்க அன்புக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிற ஒரு மனுஷன் பாதாளத்தின் ஆவியை பார்த்து அவன் சிரிப்பான். ஹல்லேலூயா. அவனை பார்த்து அது நடுங்கும். பாதாளத்தை விட அது கொடியது. அந்த அன்பு அவ்வளோ வைராக்கியமானது. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எப்படி பாதாளத்தின் ஆவி உங்களை பார்த்து சிரிக்கிறதா இல்லை நீங்கள் அதை பார்த்து சிரிக்கல? ஹல்லேலூயா. நேச வைராக்கியம் இருந்துன்னா அது பயப்படும் உங்களுக்கு. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பயப்படும். சரி கவனிங்க. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரளான தண்ணீர் நேசத்தை என்ன பண்ணாதுங்க? என்ன பண்ணாது? தண்ணீர்னா என்னங்க? பிரச்சனை, உலகத்தின் பாடுகள், உலகத்தின் அசுத்தங்கள், இச்சைகள், பாவ காரியங்கள் எது வந்தாலும் இந்த இயேசுவின் மேல் உள்ள அன்பு உங்களுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது? அவிக்காது. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் நமக்கு நேசத்தின் அன்பு அணையுது அப்படின்னா, நம்ம அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் ஏசப்பாவை நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் அன்பெல்லாம் அணைஞ்சிரும். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீங்கள் ஏசப்பாவை தேடுறீங்கன்னு பிசாசை கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் அந்த ஆசீர்வாதத்தில் கை வைப்பான். அவனுக்கு தெரியும் அதோட இந்த அம்மாவுடைய ஜெபம் நிற்கும். அவனுக்கு தெரியும். அவனுக்கு வண்டி 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். அவனுக்கு தெரியும் பெட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குன்னு டியூபை உருவி விட்டுருவான். அது வாட்டில் நிற்கும். நான் இல்லை,
நான் சொல்கிறது புரியுதா? அவனுக்கு தெரியும். இவனுக்கு இயேசுக்கு மேலெல்லாம் அன்பு கிடையாது, தேவ பிரசனத்துக்கு மேலாம் ஒரு விருப்பம் இல்லை, வசனத்துக்கு மேலெல்லாம் ஒரு ஆசை இல்லை. இவன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் தேடுறான். வை கையாத ஆசீர்வாதத்தில் பொசுக்குன்னு வைக்கும், இல்லை சீக்கிரமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். நம்ம அன்னையோட நம்ம உபவாச ஜெபம் எல்லாம் அன்னையோட நிற்கும். ஆனால் இங்கே சாலமோன் சொல்கிறார், நேச வைராக்கியம் திரளான தண்ணீர் வந்தாலும் அதை அணைக்க முடியாது, அணைக்க முடியாது. ஏன்னா அது நேச வைராக்கியம். ஹல்லேலூயா. அது எதை எதிர்பார்த்துலாம் வராது. நீ வீட்டில் உள்ள ஆஸ்தியெல்லாம் அதுக்கு கொடுத்தாலும், வசனம் அழகா சொல்லுது, வீட்டில் உள்ள ஆஸ்தியெல்லாம் அதுக்கு கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு போதும்னு சொல்லும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை வச்சிக்கோ, உலகத்தின் இன்பத்தை வச்சிக்கோ, உலகத்தில் எல்லா அசுத்தத்தையும் அனுபவி அப்படின்னு சொன்னாலும் தூக்கி தூர எறிவான். இயேசு எனக்கு போதும், அவருடைய பிரசன்னம் எனக்கு போதும், அந்த உண்மையான அன்பு எனக்கு போதும், அந்த கல்வாரி நேசம் எனக்கு போதும், அந்த இரத்தம் எனக்கு போதும், அந்த விடுதலை எனக்கு போதும். நேச வைராக்கியம் திரளான தண்ணீரால் அது அவிக்கப்பட மாட்டாது, அது அணைந்து போகாது. ஹல்லேலூயா. நமக்கு நேச வைராக்கியம் அணையுதுன்னா மஸ்ட் செக் யுவர் செல்ஃப். உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அந்த ஜெபத்துக்கு ஃபயர் குறையுது அப்படின்னா உங்கள் எண்ணம் வேற எங்கேயோ இருக்குது சிஸ்டர். ஐயா உங்கள் எண்ணம் வேற எங்கேயோ இருக்குது, நீங்கள் வேற எதுக்காகவோ தேவனை தேடுறீங்க. நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில் நல்லா தான் இருந்தேன், இப்போ எனக்கு முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, ஆதி அன்பெல்லாம் குறைஞ்சிட்டு அப்படின்னா பிரதர் யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு நன்மைக்காக மட்டும் நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பபடி ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான அன்புல கள்ளத்தனம் இருக்காது. உண்மையான அன்பில் என்ன இருக்காது சொல்லுங்க? உண்மையான அன்பில் என்ன இருக்காது? கவனிங்கம்மா, கவனிங்கம்மா. தூக்கம் வருதா உங்களுக்கு? அன்பு இருந்ததுன்னா தூக்கம்லாம் வராது. என்னெல்லாம் அதெல்லாம் நாங்களும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கோம், அறக்குறை தூக்கத்தை தான் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் தயவு செய்து கவனிங்க. டயர்டு, உடம்பு பலவீனம், இதெல்லாம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட போராடும். நீங்கள் ஆவியில் அந்த நீங்கள் மேற்கொள்ள பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அந்த போராட்டமே இருக்காது. ஹல்லேலூயா. நான் அனுபவித்து சொல்கிறேன். நான் இப்போ அங்கே உட்கார்ந்துருந்தாலும், நான் நீங்கள் சொல்ல நீங்கள் பேசுகிறனால தூங்காமல் இருக்கலாம், நான் உட்கார்ந்துருந்தாலும் என்னால் தூங்காமல் இருக்க முடியும். நான் பெருமைக்காக சொல்லலை, அந்த ஆவியை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்படி அதாவது 11 மணிக்கு நைட்டு தூங்க போகிறோம், காலையில எல்லாம் நம்ம வேலை செஞ்சு ஆன பிறகு நமக்கு ஜெபிக்க முடியுதா அப்படி நம்ம செக் பண்ணணும். விடிய 11 மணிக்கு நம்ம தூங்குறோங்க, விடிய காலம் 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். நம்ம ஆவி அதுக்கு ட்ரெயின் பண்ணி வைக்கணும் அதுக்கு. ஹல்லேலூயா. அப்படி இல்லை எனக்கு வந்து டயர்டு இல்லாமல் இருந்து எந்த பிஸியும் இல்லாமல் இருந்து நல்ல தூங்கி எழும்பினாதான் எனக்கு ஜெபிக்க முடியும். ஒருவேளை சின்ன டயர்டு இருக்குது, சின்ன பசி இருக்குது, எனக்கு ஜெபிக்க முடியலைன்னா நீங்கள் உங்கள் ஆவி அதுக்கு இன்னும் ஆகலை, ட்ரெயின் ஆகலை, இன்னும் அதுக்கு பழகலை. அதனால தான் உங்களுக்கு தூக்கம் வருது. பிசாசு அந்த தூக்கத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஆவி இன்னும் அதுக்கு ட்ரெயின் ஆகி வரல. அந்த தூக்கத்தை மேற்கொண்டு எப்படி நம்ம வசனம் கேட்கறது, அந்த தூக்கத்தை மேற்கொண்டு எப்படி ஜெபிக்கிறது, அந்த பசியை மேற்கொண்டு எப்படி ஜெபிக்கிறது, அது ஆவி இன்னும் அதுக்கு பழகலை. அது அவனுக்கு பிசாசு கிளியரா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிராமத்தில் பொதுவாகவே இங்கே எல்லாருக்குமே அந்த அந்த பிரச்சனை இருக்குது. அந்த மந்த நிலைகள் அப்படியே தூக்கம் வரும். நீங்கள் அதான் டைம் மாற்ற சொன்னீங்க. 8 மணிக்கு மாற்றினாலும் உங்களுக்கு தூக்கம் வருது பாருங்க. ஹல்லேலூயா. 9 மணிக்கு மாற்றினாலும் உங்களுக்கு தூக்கம் வரும், 3 மணிக்கு வச்சாலும் தூக்கம் வரும், 10 மணிக்கு வச்சாலும் தூக்கம் வரும். அப்போ தூக்கமா வர்றது டைமில் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது ஏதோ பிரச்சனை. ஹல்லேலூயா. உங்கள் அன்பின் வேண்டுகோளுக்கு நான் இணங்கி 10 மணி ஆராதனையே 8 மணிக்கு மாற்றியாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் காலேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு தூக்கம் வராது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு தூக்கம் வருது. சம்திங் உங்கள் ஸ்பிரிட்டில் அவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்கள் ஆவியை ட்ரெயின் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கு நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணி அதை கொண்டு வர பழகணும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கரம் உயர்த்துங்க, அப்படியெல்லாம் வலது கருத்தை உயர்த்துங்க பார்ப்போம். தேவ கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, தேவ கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த தூக்கத்தை மேற்கொண்டு ஜெபிக்கிற, பசியை மேற்கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஆவியின் அனுபவத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை எனக்கு கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தூக்க மயக்கங்கள், சோர்வுகளை கொடுத்து, மந்த நிலைகளை கொடுத்து, ஆவியை அவித்து போட நினைக்கிற கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த பொல்லாத கிரியை நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உண்மையான அன்பு இருந்தனா அதில் என்ன இருக்காது? ஒரு கள்ளத்தனம் இருக்காது. அந்த அன்புக்காக மட்டுமே நம்ம இயேசுவை தேடுவோம். ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, வருதோ வரலையோ, இயேசுவை உண்மையாக நம்ம தேடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான அன்பு இருக்கிறவன் யாராவது ஏதாவது மனசு உடையிற மாதிரி அவங்கள பேசிட்டா கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் தான் அழுவாங்க. ஆனால் அந்த அன்பு இல்லாதவங்க, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்கல்ல, நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு பெசிட்டை இழுத்து மூடிட்டு தூங்குவான். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? உண்மையான அன்பு இருந்துன்னா என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் போய் சொல்லுவோம். அப்படி சொல்லுவீங்களா மாட்டிங்களா? உங்கள் பிடிச்ச ஒரு ஆள், இல்லை உங்கள் பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, அப்பாவோ அம்மாவோ சில பிள்ளைகளுக்கு ஃபேவரெட்டாக இருக்கும். அந்த பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வருதுன்னு வைங்களேன், ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தோ எல்லாம் அது சொல்லும். அவன் அப்படி பண்ணா, இது நடந்தா, என்னை மிஸ் அடித்தாங்க, அது உள்ளதோ பொல்லாததோ, என்னது சந்தோஷமானதோ துக்கமானதோ எல்லாம் சொல்லும். ஏன்னா அது அந்த அன்பு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் துக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், நிறைவு வந்தாலும், என்ன வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் உங்களால் மகிழ முடியுது, இல்லை அழ முடியுதுன்னா யூ ஆர் இன் அ ரைட் பாத். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை யாராவது மனசு கஷ்டப்பட்டு இப்படி பேசிட்டாங்களா, நீங்கள் உடனே ஏசப்பாட்ட போய் உங்களால் அழ முடியுதா? இப்படி பேசிட்டாங்க ஆண்டவரே, நீர் கேட்கிறீர் ஆண்டவரே, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா யூ ஆர் ஆன் அ ரைட் பாத். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்க சிஸ்டர். ஆனால் அப்படி முடியலை. ஒருத்தர் ஏதோ சொன்னோன்னு எனக்கு உடனே கஷ்டம் வந்துடுது, யாரோ ஏதோ ஒன்று பேசணுன்னு எனக்கு உடனே ஜெபம் போயிடுது, எனக்கு ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே எனக்கு ஜெபிக்க முடியல, பணம் கூட ஒரு 10,000 வந்தோன்னு எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு ஜெபிக்கிற விருப்பம் போயிடுது, அந்த ஃபயர் குறையுதுன்னா உங்கள் அன்பு ஒரு சுயநலமான அன்பு. உங்களை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க, நீங்கள் இயேசுவை நேசிக்கல. ஐ எம் சாரி டு சே. ஹல்லேலூயா. உண்மையான அன்பு யூதாசுக்கு இருந்தது சுயநலமான அன்பு. காசை சம்பாதிச்சுக்கலாம், இயேசு எப்படினாலும் தப்பிச்சுக்கிடுவார். ஹல்லேலூயா. எப்படினாலும் அவர் தப்பிச்சுக்கிடுவார். அவர் காரியத்தை அவர் பார்த்துடுவார், நம்ம காரியத்தை நம்ம பார்ப்போம். சுயநலமான அன்பு அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் விலை பேசுகிறான். இதை செய்வீரா, அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், இதை செய்வீரா, அப்போ நான் ஹல்லேலூயா, நான் இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வருவேன், நீர் எனக்கு இதை செய்யணும், செய்யாட்டா நான் இனி வரமாட்டேன். இது சுயநலமான அன்பு. இதுக்கெல்லாம் ஆண்டவர் மசீர ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. என்னைக்கு உண்மையான அன்பு வருதோ அன்னைக்கு தான் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பலிபீடத்தில் இந்த அக்கினி அணையாமல் இருக்கணும், நம்ம என்ன செய்யணும் வாசிக்கலாமா? அதே லேவியராகமம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த லேவியராகமம் புஸ்தகம் ஊழியக்காரங்களுக்காக விசேஷமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. நீங்களும் இயேசுவினுடைய ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நம்மட்டெல்லாம் அதான் உண்மை, பைபிளில் தான் சொல்லுது. நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீங்களாம். அப்போ நீங்கள் என்னையா இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு பிரதான ஆசாரியர், ஒரு ஹெட்டு மாதிரி உங்களை வழி நடத்துறது. ஆனால் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு ஆசாரியர் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் மாதிரி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். ஆனால் நீங்களும் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் சில பலிகளை சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? சில பலிகளை சொல்லிக் கொடுக்குறார். அந்த பலிகள் எல்லாம் பிரதானமான பலி இல்லை தெரியுமா? தகன பலி, சர்வாங்க தகன பலி. இந்த பலியிலாம் பிரதானமான பலி என்ன சொல்லுங்க? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. சர்வாங்க தகன பலினா என்ன தெரியுமா? அது ஒன்றும் மிச்சம் வைக்காம கத்தருக்கென்று பலி செலுத்தப்படும். முற்றிலும் சர்வ அங்க பலி. அதான் கரெக்டாக சொன்னாங்க பாஸ். சர்வ அங்கமும் பலி செலுத்தப்படும். ஹல்லேலூயா, அல்லேலூயா.
அது காலையிலும் மாலையிலும் செலுத்தப்படும். அந்த சர்வாங்க தகன பலி தான் அந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த அக்கினி எரியணும்னா சும்மா எரியக்கூடாது சிஸ்டர், பிரதர், சும்மா எரியக்கூடாது. அதுக்கு சில ப்ரொசீஜர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் 3 சர்வாங்க தகன பலியை பேசுறார். 1 காளையை குறித்து பேசுறார். 2வது அந்த காளை வாங்க காசு இல்லையா, ஆட்டுக்குட்டியாவது கொண்டு வாங்க. எனக்கு காளையும் வாங்க முடியாது, ஆட்டுக்குட்டியும் கொண்டு வர முடியாதுன்னா ஒரு புறாவையாவது கொண்டு வாங்க. 3 சர்வாங்க தகன பலி தான். அந்த 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆண்டவர் இன்னும் அதில் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அக்னி அவியாமல் அந்த அக்னியை நம்ம காத்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள். அக்னி அணையாமல் நம்ம பார்த்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. தூக்கம் வந்துனா போய் முகத்தை கழுவிட்டு வந்துடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு முக்கியமான விஷயம் நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. உட்கார் உட்கார். உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் இந்த அபிஷேகம் அக்கினின்னு பேசுகிறீங்க, இதுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? யாருக்கு அந்த டவுட் இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு கரெக்டாக சொன்னோம்ல, இது தெரியும். பாஸ்டர் ஆசீர்வாதம்னு சொல்கிறீங்க, அக்னி பெற்று எனக்குள்ளே எரியறதுக்கும் ஆசீர்வாதம் என்ன பாஸ்டர் சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சம்பந்தப்படுத்துவார் ஆவியானவர். இப்போ பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அந்த பலி செலுத்தணும்னா என்ன பண்ணும்? பின்பு அவன் சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக நல்ல கவனிங்க. முதல்ல என்ன செய்யணும்? தோல் உரிக்கணும். அப்புறம் சந்து சந்தாக அந்த காளையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹல்லேலூயா. 2 வார்த்தை சொல்லுங்க. தோல் உரிக்கணும், சந்து சந்தா வெட்டணும். சரி, இப்போ சொல்லுங்க, யார் பீஃப் வெட்டும் பொழுது நீங்கள் பார்த்துருக்கீங்க? யார் பார்த்துருக்கா? பீஃப் வெட்டுறதை நீங்கள் ஐயா பார்த்துருக்கீங்க. வேறு யார் பார்த்துருக்கீங்க? பீஃப் கோழி வெட்டும்போது நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் பீஃப் வெட்டுறது ரொம்ப ரேர். ஐயா பார்த்துருக்கீங்களா? பீஃப் வெட்டுறது பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தாங்க. இவங்கள்ட்ட கேட்போம், எப்படி அது ஈஸியான வேலையா கஷ்டமான வேலையா? ரொம்ப கஷ்டமான வேலை. கோழி கூட ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதுக்கு நம்மளால முடியாது. அதில் பழக்கப்பட்டவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, அறுத்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் நமக்கு அது கை முதல்ல வராது, பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது வராது. ஆனால் பழக்கம் உள்ளவங்க டக்குன்னு அதை அறுத்துருவாங்க. ஆனால் பழக்கம் உள்ளவங்களுக்கு கூட கஷ்டமான வேலை என்னென்னா இந்த காளையை தோல் உரிக்கிறது. அதை கொள்ளுறது முதல்ல கஷ்டம், 2வது அதை தோல் உரிக்கிறது அதை விட கஷ்டம், அதை போனெல்லாம் கிளியர் பண்ணி சந்து சந்தா வெட்டுறது அதை விட கஷ்டம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நல்ல கவனிங்க, பலிபீடத்தில் அந்த தகன பலி காலையிலும் மாலையிலும் அணையாமல் இரவெல்லாம் பகலெல்லாம் அது எரியணும்னா அந்த பலி எப்படிப்பட்ட பலியானா இருக்கணும்னா தோல் உரிக்கப்பட்டு சந்து சந்தா வெட்டப்பட்ட ஒரு கடும் முயற்சி அந்த அக்கினிக்கு பின்னாடி இருக்க வேண்டும். ஒரு கடுமையான முயற்சி இருக்க வேண்டும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஒரு கடுமையான முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காதவங்க அக்னியை தயவு செஞ்சு விரும்பாதீங்க. எனக்கு காலையில் எழும்பி ஜெபிக்க கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த முயற்சிலாம் வராது, எனக்கு 10 நிமிஷம் கூட முழங்காலில் நிற்க முடியாது, எனக்கெல்லாம் காலையில் 1 ஹவர் நைட்டு 1 ஹவர்லாம் உட்கார முடியாது, எனக்கு அது கஷ்டம், எனக்கு அதுக்கு முயற்சி எடுத்தால் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு எனக்கு அப்படின்னு இப்படிலாம் காலெல்லாம் சொரிஞ்சிங்கன்னா அக்னி ரொம்ப கஷ்டம். உங்கள் எல்லாரையும் விட பிஸியான ஒரு ஆளை நான் காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், முயற்சி எடுக்கிறது எனக்கு கஷ்டம் பாஸ்டர், ஏன்னா ஐ எம் வெரி பிஸி, ஐ எம் வெரி சொல்லுங்கம்மா பிஸி. இப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் நான் பார்க்க தானே செய்கிறேன். சிரிப்பாக இருந்தாலும் உண்மை என்னன்னா அது என்ன வேலை, 100 நாள் வேலை. நான் அப்படி வருவேன் காலையில் சில நேரம் ஃப்ரீயாக இருந்தால் ஜோம் பண்ணலான்னு வரும்.
100 நாள் வேலைன்னா என்ன எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் வேலை நடந்த மாதிரி இல்லையேன்னு பார்த்துட்டே போவேன். ஆனால் இவங்களே சொல்லிடுவாங்க நான் பிஸி. நான் என்னதுங்க பரவாயில்ல, நீங்கள் கதை பேசுங்க, ஆனால் வேலையும் செய்யுங்க, உண்மையாக வேலையும் செய்யுங்க. சரி, உங்கள் எல்லாரையும் விட பிஸியான ஒரு ஆளை நான் காட்ட போகிறேன். அவர் எப்படி அவருக்குள்ள அந்த அக்கினி எரிஞ்சது, அந்த அக்கினி எரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார், எவ்வளோ லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணார். தானியேல் 6:10 வாசிங்க. தானியேல் 6:10 ஒருத்தர் எடுத்து சீக்கிரமாக எடுத்து சத்தம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து வீட்டுக்குள்ளே போய் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகனி திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தது போல ஹல்லேலூயா. ஆராய்ச்சியில் சொல்றாங்க, இந்த வசனம் எழுதப்படும் பொழுது தானியேலுக்கு 80 வயசாவது இருக்கணும். தானியேலுக்கு எத்தனை வயசாவது இருக்கணும்? 80 வயசாவது இருக்கணும். தான் முன் செய்தது போல 3 வேளையும் ஜெபம் பண்ணார். யார் ஜெபம் பண்ணா? தானியேல். யூதர்கள் பொதுவாக 3 வேளை ஜெபம் பண்ணுவாங்க. காலை 9 மணி, மதியானம் 12 மணி, மாலை 3 மணி. இது 3க்கு வசனம் இருக்குது. ஆனால் இது அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்க பிரசங்கம் பைபிள் ஸ்டடி இல்லைல்ல, பிரசங்கம் தானே. 3 வேளை தவறாமல் இந்த தானியேல் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். நீங்கள் எல்லாம் சொல்லலாம், தானியேலுக்கு வேறு வேலை கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துருப்பாரா இருக்கணும். தானியேலுக்கு இருந்த பொசிஷன் என்ன தெரியுமா? அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கணக்கு ஒப்பு வைக்கிறதுக்கு ஏற்படுத்தி 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தானியேலுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஃபைலாக வந்து குமியும். ஏன்னா கணக்கு ஒப்பு வைக்கணும். என்ன குமியும் சொல்லுங்க? ஃபைலாக வந்து குமியும். இப்போ இது எப்படா வந்து, இது காலையில், இது எப்போ, இது நேற்று, எல்லாம் டைமுக்கு கிளியர் பண்ணி அனுப்பிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறோம் சொல்கிறாங்க, எங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டாஸ்க்கு உண்டு தானியேலுக்கு. இஸ் அ கவர்னர். அவர் கலெக்டர்லாம் கிடையாது. அவர் யாரு? கவர்னர். யாருக்கு? மேதியா பெர்சியா ராஜ்யத்துக்கு. ஒரு கிங்டமுக்கு 3 கவர்னர் இருக்கிறாங்க. அந்த கவர்னரில் இவர் சீஃப் கவர்னர். எவ்வளோ வேலை இருக்கும் யோசி. உட்கார நேரம் இருக்குமாங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும், நீங்கள் காலையில் எழும்புறதுக்கும் நீங்கள் சாக்கு போக்கு சொல்கிறீங்க. இவருக்குள்ள அக்கினி இருக்குமா? அவருக்கு உங்களுக்குள்ள அக்கினி இருக்குமா? தானியேலையும் உங்களையும் வச்சு ஆண்டவர் தராசில் பிடிச்சா எது வெயிட்டாக இருக்கும்? ஹல்லேலூயா. அவருக்கு உட்கார டைம் இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். சண்டே ஆராதனையில் வந்து உட்கார அவருக்கு டைம் இருக்குமா? 10 ஃபோனாவது வராது அவருக்கு? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கலெக்டர் பாருங்க, அவருக்கு எவ்வளோ பிஸி இருக்கு. ஒரு கவர்னருக்கு அப்போ எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது 80 வயசுலையும் அவ்வளோ பிஸிலையும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல என் தரியு ராஜா. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்தது. அவன் பார்த்தானோ. தானியேல் உனக்கு 80 வயசு ஆச்சு, நீ ரிட்டையர்ட் ஆகுன்னு சொல்லலை. ஹி ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்பிரிட். அதான் நான் சொன்னேன், உங்கள் ஆவியை நீங்கள் கவனிச்சிடுங்க, அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் ஆவி நல்ல உற்சாகம் உள்ளதா, அது வெளிப்புள்ளதா, அனல் உள்ளதா மாறிட்டாலே பிளெஸிங் தானாக வந்துடும். இந்த தரியு ராஜா அவன் ஒரு புறஜாதி தான், அவனுக்கு ஆண்டவரை தெரியாது. ஆனால் தானியேலுக்குள்ள இந்த ஸ்பிரிட்டை பார்த்துட்டு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டே அவன் கொடுக்கல. உனக்கு எவ்வளோ சம்பளம்னாலும் நான் தாரேன், நீ வேலை செய். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஆசீர்வாதம். நேற்று பாஸ்டர் தான் பேசுனாங்க. ஒருத்தன் 4 மணி நேரம் அவங்க சர்ச்சில் ஒருத்தர் தூங்குவார். 4 மணி 5 மணி நேரம். அந்த செய்தி உங்களுக்கு தெரியாது, சாட்சி ஒரு வராதவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், என்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார் அன்னைக்குலேருந்து அவருக்கு பிளெஸிங் வந்தது. பணம் சம்பாதிக்க எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். எலக்ட்ரிக் வேலை, அவரை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப திறமையான மனுஷன் அவர். ஆனால் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை தான் அவருக்கு.
என்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க, ஜெபத்துக்கும் வசனத்துக்கும் சர்ச்சுக்கும் முதலிடம் கொடுத்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு பிளெஸ்ஸிங்க. இப்போ எத்தனை லட்சத்துக்கு? 11 லட்சத்துக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள இருந்த ஸ்பெஷல் ஆவிதாங்க ரகசியம். உங்களுக்கு புரிய மாட்டேங்க நான் எத்தனை சொன்னாலும். நீங்க வேலை வேலைன்னு ஓடுறீங்க. உங்க ஆவியை கவனிங்க. உங்க ஆவி அனல் உள்ளதா இருந்தனா பிளெஸிங் வருங்க, எப்படியாவது வருங்க. ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தில் இல்லைங்க ரகசியம். ஐயோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்க. தானியேலுக்கு அவன் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஞானத்துல இல்லடா ரகசியம், ஜெபத்தில் இருக்கு ரகசியம். ஹல்லேலூயா. நான் செய்யறதை எல்லாம் செய்வீங்களா? ரகசியம் இங்க இல்ல. சொல்லுங்க, ரகசியம் இங்க இல்ல, ரகசியம் இங்க இருக்கு. சொல்லுங்க, ரகசியம் எங்க இல்ல, ரகசியம் இங்க இருக்கு. நாங்க ரகசியம் இங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என் திறமை, என் டேலண்ட், ரகசியம் இங்க இருக்கு. அதை தானியேல் கண்டுபிடிச்சிட்டேன். போடு முட்டிய 3 வேலையும் எவ்வளோ ஃபைல் இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஒரு பயலும் ஒரு இங்கே சத்தம் போடப்படாதானே போயிடுவார். 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறது. காலையில் 9 மணி, மதியம் 12 மணி, சாயங்காலம் 3 மணி. சரி, அந்தி சந்தி மதியான வேலை 3 டைம் கரெக்டாக போயிடுவார் ப்ரேயருக்கு. தானியேலுக்கு 60, நீங்கள் எவ்வளவு திறமையான ஆளாக இருந்தாலும் 60 வயசில் தூக்கி வீசிடுவான் வெளியே. வீசிடுவானா இல்லையா? தானியேலுக்கு 80 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல. தரியு சொன்னார், தானியேல் கூட ஒரு 10 வருஷம் வேலை செய், எனக்கு ஒன்றை விட்ட ஆள் கிடைக்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது, வாசிங்க. தானியேலுக்குள்ளோ விசேஷித்த ஆவி இருந்தது. ராஜா அவனை 80 வயசுலையும் ராஜ்யம் முழுவதுக்கு இவனை எப்படி அடுத்த ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கார். நஷ்டமே வரல. ஏங்க, வயசு கூட்டிகிட்டே போகுது, அவனுக்கு ப்ரமோஷன் கூட்டிகிட்டே போகுது. அப்போ ப்ரமோஷனுக்கு ரகசியம் எங்க? சொல்லுங்க. உங்க முட்டில கை வைங்க. என் ப்ரமோஷனுக்கு ரகசியம் சொல்லுங்கம்மா இங்க இருக்கு. உங்களுக்குள்ள இந்த வார்த்தை போகட்டும். 80 வயசுலயும் இவனை எப்படி அடுத்த சீஃப் ஆக்கலாம்? ஹல்லேலூயா. ஏன்னா ராஜ்யத்துக்கு என்ன வரல, அவனால நஷ்டமே வரல. அவன் இருக்க ராஜ்யம் நல்லா தான் இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொல்லட்டா, சொல்லட்டா. தானியேல் மேதியா பெர்சியால மட்டும் கவர்னர் கிடையாது. தானியேல் 2:48 எடுத்து வாசிச்சு பாருங்க. தானியேல் 2:48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் கவர்னராகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் சீஃப் ஆஃபீஸராகவும் நியமித்தான். இது எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். நம்ம 6ஆம் அதிகாரத்தில் வாசி என்ன ராஜ்யம்? மேதிய பெர்சியா ராஜ்யம். கிங்டம் மாறுது, ஏடிஎம்கே போய் டிஎம்கே வருது. ஆனாலும் தானியேலுக்கு சீட் அப்படியே இருக்கு. கை தட்டக்கூடாது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம், 5 வருஷம்தான் இந்த ஆட்சி மாறிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு சொல்கிறாங்களா இல்லையா? தானியேலுக்கு அந்த கவலாம் கிடையாது. என் ராஜா அவர், யார் வந்தாலும் எனக்கு சீட்டு தான், எனக்கு ப்ரொமோஷன் தான். காரணம் எனக்குள்ள இருக்கிற ஆவியை நான் நம்புகிறேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் நம்புகிறேன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மை நாலேஜ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுத்துற, கிருபை கொடுத்துற, அதெல்லாம் அவர் கொடுத்த கிருபைனால வந்ததுங்க. உங்க திறமைனால வந்து நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை புரிஞ்சுடுங்க. இந்த ரகசியம் புரிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நம்ம இங்க இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் புரிஞ்சா டெய்லி காலையில் 4 மணிக்கோ, நான் 5 மணிக்கோ, 3 மணிக்கோ உங்க முட்டு மடங்கும். இந்த ரகசியம் புரியாததுனால தான் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்க அலசல் நிற்கவே முடிய மாட்டேங்கி. கடைசியில் மாதம் முடிஞ்சா பட்ஜெட் உழுது, பட்ஜெட்டில் துண்டு உழுது. ஹல்லேலூயா. கிங்டமே மாறுது. இது ஆட்சி இல்லை, என்னது? ராஜ்யம் மாறுது. அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ராஜ்யமே மாறுது. பாபிலோனுங்கிற பெரிய ராஜ்யம் கீழே போய் மேதியா பெர்சியா ராஜ்யம் மாறுது. ஆனால் தானியேலுக்கு பொசிஷன் கூடிக்கிட்டே தான் இருக்கு. அவன் காரியம் ஜெயமாக தான் இருக்கு. என்ன மனுஷன்யா. ஹல்லேலூயா.
நான் நினச்சி பார்க்குறேன், தானியேலை நம்மளே ஆண்டவர் திராசில் வச்சு பிடிச்சாருன்னா யாருக்கு ஜெபம் ஜாஸ்தியாக இருக்கும்? நம்ம பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான், நம்ம புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம், இயேசு எனக்காக மரிச்சாருன்னு சொல்கிறோம், நானும் ஆவியின் 9 வரங்களை பெற்றோம் நம்ம சொல்கிறோம். யாருக்கு ஜெபம் பெருசாக இருக்கும்? தானியேல் நமக்கு சவாலாக நிற்க மாட்டார். பரலோகத்துக்கு போனால் நிற்பாரா? நிற்க மாட்டாரா? பேதுரு நமக்கு சவாலாக நிற்க மாட்டார். அவங்கள பார்க்கும்போது நமக்கு வெக்கமாக இருக்காது? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல. நீங்கள் பரலோகத்தில் வந்து எப்படி இயேசுக்கு முகத்தை தரிசிக்க, 2வது தானியேலுக்கு முகத்தை எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் யோபுக்கு முகத்தை எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு வெக்கமாக இருக்காது? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல? உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், எனக்கு 80 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டேன். தானியேல் வந்து நிற்பார், 80 வயசில் நான் எப்படி ஜெபம் பண்ண உங்களுக்கு காமிச்சு தருவார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் ஆவி அனலுள்ளதாக மாறட்டும், உங்கள் அக்கினி அணையாமல் இருக்கட்டும். அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ எடுங்க. பரவாயில்லைங்க, சாப்பிடாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, தூங்காமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, முயற்சி எடுங்க. வெற்றி வருதா இல்லைன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. வாரத்தில் 1 நாள் உபவாசம் பண்ணுங்க, வாரத்தில் 1 நாள் இரவு நேரம் ஜெபம் பண்ணுங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மாம்சத்தில் ஆரம்பிப்போம், கஷ்டமாக தான் இருக்கும். கொட்டாய் வரும், தூக்கம் வரும், கண்ணு கறக்கும். ஜெபம் பண்ணி பாருங்க, முயற்சி எடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்துங்க. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கூட ஆண்டவரே, கிருபை கூட ஆண்டவரே. ஜெபிக்க எல்லாருக்கும் வாய் திறந்து கேளுங்க. ஜெபிக்க கிருபை தாரப்பா, ஜெபிக்க கிருபை தாரப்பா, ஜெபிக்க கிருபை தாரப்பா, ஜெபிக்க கிருபை தாரப்பா. என் ஆவி அனல் உள்ளதாய் மாறட்டப்பா. ஹல்லேலூயா. 2வது லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த அனலை நான் காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 7, 8. பலிபீடத்தின் மேல் இப்போ முயற்சி எடுத்தோன்னு என்ன வந்துட்டு சொல்லுங்க? முயற்சி எடுத்தோன்னு என்ன வந்துட்டுங்க? அக்னி வந்துச்சு. நம்ம காலையில் எழும்புறோம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறோம். 6 மணிக்கு இல்லைன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் போதும். ஆனால் 6 மணிக்கே நீங்கள் முழங்கால் போட்டிருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டீங்க, அக்னி வந்துட்டு. அக்னி என்ன செஞ்சுட்டு? சத்தமாக சொல்லுங்க, அக்னி வந்துட்டு, அக்னி வந்துடுச்சு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அக்னி வந்துட்டு. இப்போ என்ன பண்ணணும்? வாசிங்க 7ஆம் வசனம். அக்னியை பலிபீடத்தின் மேல் போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராய் ஆசாரிகள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் இருக்கிற அக்னியிலே கட்டைகள் மேல் அடுக்கி வைப்பார்கள். அந்த 7ஆம் வசனத்திலையும் 2ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் ஒரு வார்த்தை இருக்கு. 7ஆம் வசனத்தில் கடைசியில் இருக்கு அடுக்கி, 8ஆம் வசனத்தில் கடைசியில் இருக்கு அடுக்கி வைப்பார்கள். அடுக்கி வைப்பார்கள்னா என்னம்மா? அடுக்கி வைக்கிறது என்னது? ஒழுங்குபடுத்துறது, கரெக்டாக ஒழுங்காக வைக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அக்னி வந்துட்டு அப்படி பலியை தூக்கி உள்ள அப்படி போட்டுட்டு அப்படி கொஞ்சம் விறகு தூக்கி உள்ள போட்டுட்டு நீ பாட்டுக்கும் வீட்டுக்கு போன்னு சொல்லலை. அக்னியை மெயின்டைன் பண்ணுன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கு. அதான் நான் நேற்று கொஞ்சம் அதை பேசினேன். ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று சொன்னால் யோசேப்பு செஞ்சான் பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். ஒரு எச்சரிக்கையான வார்த்தையாக வருது, நல்லா கவனிங்க. யோசேப்பு என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருந்து, டிசிப்ளின் இருந்து. இந்த இடத்துல நிற்கக்கூடாது, ஓடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு? ஓடினார். எதை செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை தூக்கி தூர எறியணும், எதை வச்சுக்கிடணும் என்ற ஒரு ஒழுக்கம் யோசேப்புக்குள் தெளிவாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆரோன் அக்னி மேலே சும்மா கட்டையை தூக்கி போட்டுட்டு பலியை தூக்கி போட்டு மோடி வீட்டுக்கு போ இல்லை. ஒழுக்கம், அக்னி மெயின்டைன் பண்ணணும். என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும். நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க உங்கள் தலையில் கை வச்சு எவ்வளோ பெரிய அக்னி உங்கள் மேலே வந்து இறங்கினாலும், இஃப் யூ டோன்ட் ஹேவ் த டிசிப்ளின், அந்த அக்னியை மெயின்டைன் பண்ணுற, நான் எதுனாலும் பார்ப்பேன், எதுனாலும் கேட்பேன், எதுனாலும் பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கவனிங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இடரலாக இருக்குது, ஆண்டவரை உங்கள்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு ஒரு விஷயம், ஒரு நபர், ஒரு பொருள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா அதை விட்டு தூர தள்ளுங்க. அதை வேண்டாம் நமக்கு. ஹல்லேலூயா. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால், ஒரு நபர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவர்கிட்ட பேசுறது, வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட பேசுறதுனால உனக்கு 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 டிஸ்டர்ப் ஆகுது ரொம்ப, உனக்கு பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாருக்குனாலும் நீங்கள் எடுத்துங்க, சபைக்கு நான் பேசுகிறேன், உனக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கப்புறம் உன்னால் ஒழுங்காக ஜோம் பண்ண முடியல. மற்றவங்க பேசுறதுலாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு அவங்கள பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. தயவு செஞ்சு தூக்கி வீசாத. உனக்கு அவங்கள்ட்ட பேசுறதுனால ஜெபிக்க முடியல, அவங்கள்ட்ட பேசுறதுனால உன்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியல, தூக்கி எறியுங்க. அவருங்க தூக்கி எரிஞ்சிருங்க. வேண்டாம் அந்த காரியம் நமக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க பாஸ்டர். உனக்கு யூஸ் பண்றது உனக்கு கஷ்டம், உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கா? அவங்க யூஸ் பண்றதுனால நீ பண்ணாம இருக்க பண்ணணும்னு எந்த நியமனமும் கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பார்ப்பாங்க, விடுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கா? தூக்கி வீசது உன் ஃபோனில் இருந்ததை. ஹல்லேலூயா. ஒரு நபர் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஒரு கேம் உனக்கு ரொம்ப தடையா இருக்கா? அவனுக்கு ஜபிக்கும் போதெல்லாம் அந்த கேம் விளையாடணும், எப்போ ஒன்னாலும் கேம் விளையாடணும், அந்த கேம்னு இருக்கா? அந்த கேமை தூக்கி தூர ஏறி, அது வேண்டாம் உனக்கு. அந்த நபர் உங்களுக்கு வேண்டாம். அந்த ஒழுக்கத்துக்குள்ள நீங்க முதல்ல வாங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் எவ்வளவு வல்லமையுடையவராக இருந்தாலும், எவ்வளவு அக்னி உடையவராக இருந்தாலும், ஒழுக்கம் இருந்தால் தான் அக்னி மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஹல்லேலூயா. வர்றது போத்திபாருக்கு மனைவின்னு அவனுக்கு தெரியும், ஓடிட்டான். எனக்கு அக்னி இருக்கு, அபிஷேகம் இருக்கு, நான் எதிர்த்து நிற்பேன்லாம் நிற்கல, எங்கே ஓடணும் அவனுக்கு தெரியும், கரெக்டாக ஓடிட்டான். ட்ரெஸ் மேலே இருக்கிற சட்டையை உருவனை சட்டை நீயே வச்சுக்க, ஓடிட்டான், நீயே போட்டு பார்த்துக்கன்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெரியணுங்க, அதான் ஒழுக்கம். அதான் என்னது, எங்கே ஓடணும் எங்கே தப்பணும்னு தெரியணும் நமக்கு. கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தரட்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு அக்னி வந்தாலும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தெரியல, அந்த ஒழுக்கம் இல்லை. சும்மா எப்போனாலும் நான் எந்த பாட்டுனாலும் நான் கேட்பேன், எல்லா இடத்துக்கும் நான் போவேன், எம்மதம் எனக்கு சம்மதம், இந்த டயலாக்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே போயிடும் அக்னி புஷ்ஷுன்னு. ஹல்லேலூயா. அதான் நேரத்துலேருந்து நான் பேசுகிறேன், எங்கே நிற்கணும், எங்கே பார்க்கணும், எதை பேசணும், முதல்ல உங்களுக்குள்ளே அந்த ஒழுக்கம் வரட்டும். கர்த்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் ரெண்டாவது, முதல்ல நமக்குள்ளே அந்த ஒழுக்கம் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நான் என்ன சொன்னேன், முயற்சி எடுக்கணும். இந்த சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? ரெண்டாவது என்ன வேணும்? ஒழுக்கம். ரெண்டாவது என்ன வேணும்? மூணாவது எரியிற அக்னியை என்ன பண்ணணும்? லேவியராகமம் அதே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதன் குடல்களையும் அதன் தொடையையும் அவன் தண்ணீரினால் கழுவாவனாக, அவைகள் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாய் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஹல்லேலூயா. இந்த குடலையும் இந்த தொடையையும் சும்மா போட்டுறாது கூடாது. ஆரோன், இதை நீ கழுவணும். என்ன பண்ணணும்? மற்றதெல்லாம் வெட்டி போடணும், ஆனால் இந்த குடலை நீ கழுவணும். இது இன்டர்னல் ஆர்கன், இது உள் உறுப்பு. இந்த தொடை என்பது காலை காட்டுது, நம் நடக்கையை காட்டுது. இதை நீ கழுவணும், வாட்ச் பண்ணணும். இயேசு பேதுருவிட்ட சொன்னார், மூழ்கிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கு. அக்னியை மெயின்டைன் பண்ண இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மூணாவது காரியம், நல்ல கவனிங்க, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல போய் டெய்லியும் உட்காந்து கர்த்தரோடு சில மணி நேரம் செலவு பண்ணி, எனக்கிட்ட என்ன குறை இருக்காண்டவரே என்று உங்களை ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அழுது ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்புகிற ஒரு பழக்கம் நீங்கள் உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் அக்னி அணையவே அணையாது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக ஒரு தீ எரியணும்னா நீங்கள் என்ன ஊற்றணும்? மண்ணெண்ணெய் ஊற்றுறீங்கன்னு வைங்களேன்,
மணனை ஊற்றினா புஷ்ஷுன்னு பிடிச்சி எரியும். எரியுமா எரியாதா? ஆவிக்குரிய அக்னி ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன தெரியுமா? உங்கள் கண்ணீராக்கும். இந்த கண்ணீர் சிந்த சிந்த தீ பிடிச்சி எரியும். அதான் ரகசியம். சில நேரங்கள் நான் சொல்லுவேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கஷ்டத்தில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை நேசித்து அழுது ஜெபம் பண்ணி பாருங்கள். அக்னி பிடிச்சி எரியும் பாருங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே. சில கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் கை காலெலாம் அசையாது, அப்படியே இருக்கும் அந்த அக்னியில். ஹல்லேலூயா. இந்த உலகமே அப்படி எல்லாம் வேலையை நீங்கள் முடிச்சிட்ட மாதிரி ஒரு சக்ஸஸ், உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். அவர் சமூகம் அவ்வளோ இன்பமானது. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் நமக்கு பார்த்து பாருங்கிற தைரியம் வந்துடும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சமூகத்தில் போய் உட்காந்து இந்த பைபிளை எடுத்து வாசித்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் மாறணும், இப்படிலாம் இருக்கணும், நான் இந்த மாதிரிலாம் இல்லை இந்த அழுது ஒப்பு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்க, அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை நீங்கள் கழுவுனீங்கன்னா அக்னி எரியும். ஹல்லேலூயா. நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாரோம். என் காலை கழுவும், நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லித்தாரோம். இந்த வசனத்தை வச்சு நீங்கள் சுத்திகரிக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இந்த குடலை கழுவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குடல் கழுவுறது 10 நிமிஷத்தில் முடிகிற வேலையாது, ரொம்ப கஷ்டம். எப்பா குடல்லாம் வேண்டாம்ப்பா, பீஃபை வாங்கிட்டு வா சமைச்சு தரேன், எதுக்கு இது குடலெல்லாம் வச்சு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இட் டேக்ஸ் டைம். இன்டர்னலில் நமக்குள்ளே சுத்திகரிக்க ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு பிரசங்கம் கூட எடுத்துடலாம். இந்த வசனம், தாவீது கோலியாத்தை கொன்னார், 5 கல், 5 ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு அடிச்சு விட்டுறலாம். சும்மா பிரசங்கம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த நமக்குள்ளே கழுவுறோம் பாருங்கள், இது டைம் ரொம்ப எடுக்கும். டைம் ரொம்ப எடுக்கும். உட்காந்து ஜோம் பண்ணி உட்காந்து வாசித்து அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் அக்னியெல்லாம் பிசாசை அணைக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துவோரே நான் கண்ணீருடன். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கோ கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா, எல்லாரும் பாடலாம். ஏசையா ஏசையா. இந்த பலிபீடத்தில் எரிகிற அக்கினி, இதை நான் காத்துக்கொள்ள, இதை அதிகமாய் நான் அதிகரிக்க கிருபை தாரோ. ஏசையா ஏசையா ஏசையா. எல்லாரும் பாடல. ஏசையா 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 ஏசையா. என்
அதிகமாய் எரியட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் என்னுடைய தேவன் நம்ம சொல்றோம். அந்த தானியேலுக்குள்ள இந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், தானியேலுக்குள்ள இந்த முயற்சி, தானியேலுக்குள்ள இருந்த அந்த ஆராய்ச்சி நமக்குள்ள இருக்கா? ஹல்லேலூயா, என்னோடு பேசினார் என்று சொல்றவங்க எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க, அப்படியே இருக்கிற இடத்துல ஏசப்பா இந்த வார்த்தையோடு என்னோடு பேசினார் அப்படின்னு. வாலிப தம்பிமார், சின்ன பிள்ளைங்க, பெரிய